ஏங்க பால் வாங்குறதுக்கா? இன்னைக்கு வந்து மாச கரண்டா, அதனால ஃபுல்லா சடோனா இருக்கு. பவுர் மாட்டிக்கிச்சா? நான் சில்வரில் எடுறேன்னா நீ அலுமினியம்னா சொல்கிறேன், கேட்க மாட்டேன். அது சில்வர்னு நினச்சிக்கிட்டு கெட்டில் ரச கெட்டில் ரசம் இதில் வச்சு ஊற்றுறதா? அந்த கொத்தமல்லி இதெல்லாம் இது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? நாமளே போட்டுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி காலையிலே நேரமாக கிளம்பியாச்சுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் கார் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னாக்கா இன்னும் லாஸ்ட் டைமில் இன்னும் நாங்கள் பாத்திரம் மட்டும்தான் வாங்கலை வினிஷாவுக்கு. அதனால் பாத்திரம் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி போனோம். நம்ம செவ்வாப்பேட்டையில் இருக்கிற மணிகண்ட விலாஸுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். காரை வந்து செவ்வாப்பேட்டைக்குள்ளெல்லாம் என்னால் ஓடிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் காரை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் சந்தில் கொண்டு போய் உள்ளே நிறுத்திட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். நேராக வந்தோமாக்க ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் வரத்துக்கு. ஆனால் அப்பயே வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக போகலான்னு நினச்சோம். ஆனால் எந்நேரத்துக்கு போனாலுமே 10 மணிக்கு மேலே தான் ஆட்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. போனது அவருக்கு இந்த கண்ணில் பட்டுருச்சு. இந்த பால் தூக்கு இது நமக்கு ஒரு 5 லிட்டர் கேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அங்கே வந்து நாம் தான் போய் பாத்திரம்லாம் பொறுக்கணுங்க. ஒரு ஆள் உள்ளே புதுற அளவுக்கு தான் வழி இருக்கும். அங்கே நம்ம போய் சொல்லிட்டுமாக்கா அங்கே 2 பேர் வருவாங்க நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. நம்ம என்னென்ன பாத்திரம்லாம் கேட்குறோமோ அதை ஒன்றுனா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் என்ன கூட்டமாக இருக்கும், போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயே எடுத்துக்கலாம். பாத்திரங்கள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதனாலேயே வந்து அங்கே மேக்ஸிமம் கூட்டம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் சீர்வரிசைக்கே அப்படின்னாவே ஒரு சென்டிமெண்ட், மணிகண்ட விலாஸில் எங்கள் அம்மா காலத்தில் அப்படி இப்படின்னு தலைமுறையாக எடுக்கிறோமா, அதனால் அந்த ஒரு சென்டிமெண்ட் அங்கே இருக்கும் எங்களுக்கு. போங்க. இன்னைக்கு வந்து மாச கரண்டா, அதனால் ஃபுல்லாக சடோனாக இருக்குது. பவுர் மாட்டிக்கிச்சா? இப்போ இந்த சந்துக்குள்ளே பூந்தா என்ன பண்ணும்? ஃபுல்லாக இருட்டாக இருக்குது கடையை. ஏங்க நீங்கள் சொன்ன அந்த பக்கெட்லாம் இங்கே இருக்குது பாருங்க. குட்டி குட்டி பக்கெட் இங்கே இருக்குது பாருங்க. இட்லி பார்த்தேன். என்ன இருக்குதுன்னே கண்ணு தெரியல எனக்கு. அது சில்வருங்க, அலுமினியங்க. சில்வர் அந்த வானல் தான். கெட்டி வானலா? இருட்டில் நாங்கள் மகளுக்காக விளக்கு பிடிச்சிக்கிட்டு பாத்திரம் பொறுக்கிறாரு. இது ஆயுசுக்கு மறக்க மாட்டார். ஏங்க அல்லாத இடத்துல வந்து பாத்திரம் பொறுக்கிட்டு இருக்கிறோம். எந்த டப்பா வேணுமா? 5.5 போட்டிங்க அது. நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டி நினச்சிக்கிட்டீங்களா? சரி, ஒரு வழியாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எடுத்தோங்கிறத வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றா நம்பர் தான். ஆனால் இது கொஞ்சம் வாழாகுது, இது கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைங்க. மாவோலி அக்கா, நீ சந்தவமான எப்படிக்கா எடுத்து வச்சா? இந்த மாதிரி எடுத்து கொடுத்து சுத்துற மாதிரி அப்படி அந்த ஹேண்டில் பேர் இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுது. சரி, 3 தட்டு. ஓகே. ரைஸ் ஒன்று, மாவுக்கு ஒன்று, அரிசிக்கு ஒன்று. அது இல்லை, நான் அதை சமைச்சு போட்டு வைக்கிறேன். அண்ணா, நான்ஸ்டிக்கெல்லாம் இருக்கக்கூடாது, சில்வராக தான் இருக்கணும். நான்ஸ்டிக்லாம் நமக்கு வேண்டாம். ஆமாம், அந்த இட்லி பாத்திரம் எடுங்கண்ணா. நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்களா? அது எடுங்க. அது எத்தனை இட்லி வரும்? அதான் எத்தனை இட்லி வரும்? 16 இட்லி வருமா? நான் சில்வரில் எடுறேன்னா நீ அலுமினியம்னா சொல்கிறேன், கேட்க மாட்டேன். அது சில்வர்னு நினச்சிக்கிட்டு. சில்வர்ல எடுத்துக்கலாம். இது இட்லி பாத்திரம். இதுல காட்டினாங்க. என்னது இது? என்னதுங்க இது? ஸ்டாண்டு மாதிரி சதுரமா. சதுரமா
எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு. சரி என்ன சைஸ் இருக்குது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க இல்லை? இதெல்லாம் ஒரு அரசல் இட்லி ஊற்றினா கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பத்தாது. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நாங்கள் எடுத்த பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெளியில் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. அது எல்லாமே இப்போ வந்து வெயிட் போட்டு ரேட் சொல்லணும் இல்லைங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். இது வந்து பணியாரக்குழியே அவ்வளோ பெருசு நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தாரு. பரவாயில்ல, நம்ம இரும்பு கல்லில் வாங்கி தான் சாப்பிடுவோம் கடைகளில். ஆனால் இப்போலாம் நான்ஸ்டிக்கே வந்துருச்சு பாருங்கள். ஹோட்டல் கல்லில் சுட்டு கொடுக்குறதுக்கு அத்தசோடு கல் வச்சுருந்தாரு. வினிஷாவுக்கு பாத்திரம் வாங்குகிற சாக்கில் நானுமே வீட்டுக்கு தேவையான ஒரு 2-3 பொருட்களை வாங்கிட்டேங்க. ஒரு விசேஷம்னாக்கா நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்வோம்ல, அந்த சமயத்தில் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரம் ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கின பாத்திரத்தை எல்லாம் கரெக்டாக எடை போட்டு எழுதினாங்க ஒரு பொண்ணு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தார். கடைசியாக எல்லாம் பில் போட்டுட்டு எவ்வளோன்னு சொல்லி கொண்டு போய் அவங்கக்கிட்ட சார்கிட்ட கொடுத்தோம். அவரும் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்தாரு. அவரு குறைச்சதுலேருந்து நாங்கள் ஒரு ரேட் ரவுண்ட் பண்ணி கொடுத்தோம். ஓகே சொல்லிட்டாரு. செவ்வாப்பட்டையில் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து இடையில வந்து ஐயனாரை ஃபோன் பண்ணி வர சொன்னோம். அவன் வந்து சின்ன காரை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தான். அந்த காரில் தான் எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு வந்தோம். வேலையை முடிச்சு வரட்டப்பா. பாத்திர வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காரில் ஏற்றணுமே. அந்த அக்காவே தெரியுது. சரி போகலாம். கார் தான் எவ்வளோ டிராஃபிக் உட்பட இருக்குது. நாங்கள் போன உடனே ஒரு அம்மாக்கிட்டேயும் ஒரு தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டோம், இந்த மாதிரி கல்யாணத்து சீர்வரிசை எடுக்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. அவங்க காரில் ஏற்றி விடுற வரைக்குமே எல்லா பொருட்களுமே நாங்கள் கேட்குற பொருட்களை வந்து ஒன்று கூட விடாமல் தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து எங்களை வந்து காரில் ஏற்றி விட்டு தான் அமுச்சு விட்டாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணாங்க. கார் ஃபுல்லாக பாத்திரம் உட்கார கூட இடமில்ல. அந்த காரில் நடுகாண்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு வந்துருக்கேன். என்ன பண்ணுறது? இல்லாட்டினா இதுக்கு வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி அதுக்கு ஒரு 250 ரூபா கொடுத்து போகணும். சரி போன்னு சொல்லி தான் இப்போ காருக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எப்படிலாம் வந்து சிரமப்படுறதா இருக்குது பாருங்க இந்த பிள்ளைங்களுக்காக. இருக்கா ஒரே நிமிஷம் இருக்கா. அந்த சின்ன கார்லேயே வந்து அப்படியே எங்கள் பெரிய கார் இருக்கிற இடத்துக்கு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரை இறங்கிக்கிட்டோம். அந்த காரை அப்படியே ஐயனாரை கொண்டுட்டு போங்க வீட்டுக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் வந்த இடம் தான் மங்கள்ங்க. ஏன்னா மணிகண்ட விலாசில் மட்டுமே பாத்திரம் எடுத்தால் போதாது, மங்கள்லையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயும் அந்த கடைக்கும் வந்தோம். நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பிரியாணி பாத்திரம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த கடையில் எடுத்தோம். நாங்கள் அங்கே கடைக்குள்ளே பூந்த உடனேயே பார்த்தா கொலு பொம்மைங்க நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே நவராத்திரி வருது இல்லைங்களா, அதனால் கொலு பொம்மைங்கள்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கல்யாண பொண்ணுக்கு தேவையான சீர்வரிசைகள்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக அப்படியே வச்சுருந்தாங்க. 86,000 என்னவோ அந்த சம்திங் அந்த ரேட்டில் வந்து கட்டில், பீரோ, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளு, அதுக்கப்புறம் பாத்திரம் பண்டங்கள், இந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்ந்து ஒரு ரேட்டு போட்டு இத்தனை பொருட்கள் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. பக்கெட்லேருந்து மக்குலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இது சூப்பராக இருந்துச்சுல்ல. இது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கல. இது வந்து இங்கே உள்ளே வந்தப்போ இங்கே தான் பார்த்தோம். அழகாக பேக் பண்ணி ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான சீர்வரிசை அத்தனையுமே இங்கே பேக்கேஜாக வச்சுருந்தாங்க. இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே தான் சில்வர் பாத்திரங்க, பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே போயிட்டோம். நாங்கள் போன உடனே ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு பிரியாணி பாத்திரமும் நல்லா கெட்டி வானலும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சில்வரில் கெட்டி வானல் தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் ஆளுக்கு முதல்ல போய் இந்த டிஃபன் பாக்ஸு கிட்ட தான் போய் நின்னார். எப்படி என் மகக்கறி சோறாக்க போகிறது கிடையாது, அதனால் போய் கடையில் வாங்கிட்டு வரதுக்காவது இந்த டிஃபன் பாக்ஸ் யூஸ் ஆகும், அதனால் இதை வாங்க சுமதி அப்படின்னு சொல்லி போய் நின்றுக்கிட்டாரு. 4 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கியே தான் தீர்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கினாருங்க.
வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா இப்படி சொல்லி வாங்கினாருன்னு சொல்லி சொன்னதுக்கு வினிஷா என்ன சொல்கிறா, உங்கள் ஊர் மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்களா? அங்கெல்லாம் வந்து ஆர்டர் போட்டாலே வீட்டுக்கு வந்துடுமா, நம்மளாம் டிஃபன் பாக்ஸு கொண்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால். ஆனால் இவ்வளோ வெயிட் இல்லை கண்ணே, சும்மா பொசுக்கொண்டு இருக்கும்ல, வெயிட்லெஸ் இருந்துச்சு கண்ணு. இங்கே வாங்கியிருக்கிறோம் கண்ணு, வெயிட்டு கம்மியில் நார்மல் சின்ன சின்ன படிங்க. இதுனா இது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. 650 ரூபா. இதா இது பெருசு 8000 சொல்கிறீங்க. நல்லா வெயிட்டாக இருக்குதுல்ல, செம்ம சூப்பராக இருக்குது. இது என்ன கணக்கு? கெட்டில், ரச கெட்டில். ரசம் இதில் வச்சு ஊற்றுறதா? அந்த கொத்தமல்லி இதெல்லாம் அங்கே. ஓ இந்தாங்க, நம்ம வீட்டில் வச்சு ஊற்றலாம். ஊற்றுட்டு சீனாகுது. நான் வைக்கிற ரசம் லட்சணத்துக்கு ஒரு கெட்டில் உனக்காங்கிறீங்களா? டீ கெட்டிலா? டீ ஆனால் ஊற்றி வச்சு சூட ஆறி இருந்தானே, அதை சும்மாவே டம்ளரில் ஊற்றி கொடுத்தலாம் விடு. நான் கூட ஆறாமல் இருக்குமோன்னு நினச்சிட்டேன். இது இண்டக்ஷனில் வச்சுக்கணுமா, அப்படியே காஞ்சதுன்னா எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்புலையும் வச்சுக்கலாம். ஆனால் டீ முதல்ல வச்சு இதில் ஊற்றி வச்சிடணும். அந்த வேலை நமக்கு ஆகாது. வேண்டாம் வாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம் வாங்க. நமக்கு அடுத்ததாக இந்த ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற பேஸ்கெட் தான் பார்த்தோம். இது வந்து இது வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சார். இது பெரிய சைஸ் தான் எடுத்து பார்த்தோம். ஆனால் வந்து ரேட்டு 1000 ரூபாய் சொன்னாங்க இந்த பெரிய சைஸை. ஐயோ 1000 ரூபாய் சொல்கிறாங்க, வேண்டாம் வா நம்ம கூடையிலே போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். நம்ம வீட்டில் காய்க்கிற காய்க்கு இந்த கூடை எங்கெங்கே பற்ற போகுது, சொன்னால் கேட்க மாட்டார். அதனால் நீ எதனத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லி பேசாமல் விட்டுட்டேன். விலையை கேட்டோன்னே பேசாமல் முடியாந்துட்டார். அதுக்கப்புறம் பில் போடுறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. பில் போட்டுட்டு இருக்கிற நேரம் தான் நான் வந்து இந்த சிலைகளை பார்த்துட்டு இருந்தேன். இதில் சரஸ்வதியும் அந்த காமதேனும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர், இந்த 3 சிலையும் கட்டாயமாக நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்பயே கேட்டால் சத்தம் போடுவார். அதனால் இப்போ வேண்டாம், இன்னொரு நாளைக்கு நம்ம தனியாக போகிற அன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு பார்த்து மட்டும் வச்சுட்டு வந்தேன். நாம் விளக்கு கடையில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இங்கேயுமே ரொம்ப அழகழகாக விளக்குங்க, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொலு பொம்மைகள் எல்லாமே விதவிதமாக வச்சுருந்தாங்க. நம்ம பூம்புகாரில் போய் எப்படி வாங்குவோமோ அதே போல் நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சுங்க சிலைகள் எல்லாமே. இதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தில் தான் வந்து தேவையானதை வாங்கணும், விளக்குங்க இந்த மாதிரி சாமியா சிலைகள் எல்லாத்தையும். அங்கே பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் சீர்வரிசைக்காக வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அது எல்லாமே பசங்க வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒரு சுற்றிலையும் நான் வேடிக்கை பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே பில்லும் போட்டு முடிச்சிட்டார் அவர். பில்லு போட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து மூட்டையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் இதில் என்னன்னாக்கா, எப்பவுமே எந்த கடைக்கு போனாலும் எனக்கு வந்து வெயிட்டு கொடுத்து தூக்க சொல்லவே மாட்டார். அவரால் தூக்க முடியுதோ தூக்க முடியலையோ, ஆனால் அவராக தான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போவார். இது நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல எனக்கு வெயிட்டை கொடுத்ததே கிடையாது அவர். அவ்வளோதான், இப்போ பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. இன்றைக்கி நாங்கள் போகிற ஹோட்டல் என்னன்னாக்கா கேஸ்கட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அமோகத்துக்கு, லேட் ஆயிரும். மணி 3 மணி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதனால் இங்கேயே சாப்பிட்டு போகலான்ட்டு போகிறோம் இன்னைக்கு. ஓகே, Sorry, could you repeat that? இல்லைங்க 3 மணிக்கு போயிட்டு கேஸ்கட்ல வந்து ஹோட்டல் மூடிட்டாங்க, க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. பாவமா வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாரு? ஒரு சூப்பை போடலான்னு பார்த்தேன். சளியா இருக்குதே, ஒரு சூப்பு குடிக்கலான்ட்டு. அந்த சூப்புக்கு சூப்பு விட்டாங்க. அதனால
திக்கத்தவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி நம்ம கடைசி அமோகத்துக்கு தான் போகணும். போய் ஆகணும். வாங்க போகலாம். அவர் கேஸ்கெட்டில் சூப்பு குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது இல்லைன்னு சொன்னவும் சரி அமோகத்துலையாவது சூப்பு குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் பசி. ஆனால் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணாமல் சூப்பு தான் முதல்ல ஆர்டர் பண்ணி 2 பேரும் குடித்தாங்க. என்ன பண்ணுது உனக்கு? எல்லாம் நாமளே போட்டுக்கணும் போல இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு மணி 4 ஆயிடுச்சுங்க. அதனால் போகும்போதே விகாஸ்க்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கிக்கிட்டோம். பன்னீர் நூடுல்ஸ் தான் வாங்கணும் அவனுக்கு. அது பாட்டுக்கு சாப்பிடணும். அவங்க பாட்டுக்கு ரோட கிராஸ் பண்ணுவாங்க. இந்த ஆண்டையும் பார்க்கறதுல அந்த ஆண்டையும் பார்க்கறதுல நாம பார்த்து பத்திரமா பொம்பளைங்க பாவம் அனுசரிச்சு ஓட்டிக்கணும். நாம தான் ஓட்டிக்கணும். ஓஹோ, ரூல்ஸே தெரியாது போச்சு. வீட்டில் அனுசரிச்சு ரோட்ல அனுசரிச்சு ஓட்டிக்கணும். ஆமா. ஓமலூர் ரயில்வே கேட்டை தாண்டின உடனே நம்மளது பொரி மண்டி ஒன்று இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குவாங்க. அங்கே நிறைய ஐட்டம் செய்வாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தருவாங்க. ஆனால் பொரியும் நிலக்கடலையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். விகாஸ் தம்பிக்கு தாளித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தார். அங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப கோபுரமாக தெரியுதுல்ல. அவ்வளோதான், மேச்சேரி வந்தாச்சு. காலையில் போனது நம்ம இன்ன வரைக்கும் நமக்கு வேலை. கோவில் நகரமான நம்ம மேச்சேரியே என்றாகிவிட்டோம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அது புது பர்ச்சேஸில் பார்க்கலாம்.